வீட்டை விட்டு வெளியே வந்த எல்லாருமே எங்கே போகிறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. வானதி இங்கே நேராக பாண்டிகிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. பாண்டி, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, எங்கே கூப்பிட்றேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, வா பாண்டி நம்ம வீட்டுக்கு தான், வேற எங்கே போக முடியும்னு சொல்லி கேட்க, என்னையை மட்டும் கூப்பிட்ற, அப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் விட்டுட்டு நான் வரணுமான்னு சொல்லி பாண்டி கேட்க, நானும் என் குடும்பத்தை விட்டு உனக்காக வீடு தேடி வந்தேன் தானே, எனக்காக நீ எங்கள் வீட்டில் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லி கேட்க, புரியாமல் பேசாத வானதி, எந்த நிலைமையில என்ன பேசுறதுன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சோழன் என்ன பண்ணுறாங்க, உடனே சோழனும், அண்ணா எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குன்னு, நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம், அந்த அண்ணன் தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி தன்னுடைய ஓனர் அண்ணாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழனும், இல்லைடா சோழா, இங்கே நான் அனீஷ் கிட்ட சொல்லிடுறேண்ணா, அனீஷ் பக்கத்திலே வீடு பார்த்துருக்குன்னு சொன்னார், நம்ம எல்லாரும் இன்னைக்கு நைட் அங்கே போய் தங்கிக்கலாம்னு சொல்ல, அதுவும் சரிதான், அண்ணன் சொல்கிற இடத்துக்கு நம்ம அங்கேயே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னதை நீ கேட்க மாட்டல அப்படின்னு வானதி கேட்க, வானதி புரியாமல் பேசாத வானதி, கல்யாணம் ஆகாமல் எப்படி இங்கே வந்து பாண்டி அவங்க வீட்டில் தங்க முடியும், ஏற்கனவே அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி நிலைமையில பாண்டி அங்கே வந்து தங்க முடியுமான்னு சொல்லி கேட்க, நான் உங்ககிட்ட கேட்கல, நான் பாண்டிகிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு நிலாக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் பாண்டியை பார்த்து பேசுகிறாங்க. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் கிளம்பு வானதி அப்படின்னு வானதி அனுப்பி விட்டுறாங்க. இங்கே பாண்டியும் எல்லாரையும் கிளம்பி போய் அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அனிஷும் சந்தாவும் மாறி மாறி குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அனிஷு, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால ஏற்றுக்கவே முடியலை, அந்த வீடு எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது, ஆனால் இப்போ அது எப்படி தான் எங்களை கைவிட்டு போச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நிலா இங்கே உட்காந்துருக்க நடேசனை பார்க்குறாங்க. இப்போவாது சொல்லுங்கள், உங்கள்கிட்ட இருந்த அந்த பத்திரம் எங்கேயாவது இருக்கா, பத்திரம் இருந்தாதானே அது உங்கள் வீடுன்னு சொல்லி நம்ம கோர்ட்டில் இருக்க கேஸையும் கேன்சல் பண்ண முடியும். இப்படி ஒரு வீட்டுக்கு இத்தனை வருஷமாக 2 பேரும் அண்ணன் தம்பின்னு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே நடேசனும், தெரிஞ்சிருந்தா சொல்ல மாட்டேனாமா, அன்னைக்கே எங்கள் அப்பா எனக்காக என் பேரில் எழுதி வச்ச உயிலே நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன், இப்போ எப்படிப்பா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், அந்த வீட்டில் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, இப்போ வீடு இல்லாமல் நம்ம எல்லாரும் வெளியே தானே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்ல, நிலாவுக்கு அப்போ தான் யோசனை வருது. உடனே உள்ளே போகிறாங்க. உடனே வாங்கங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, எதுக்குங்க இந்த நேரத்தில் எங்கே கூப்பிடுறீங்கன்னு நிலா கேட்குறாங்க. நிலா கேட்கும்போது அதுக்கு இங்கே சோழனும், நீங்கள் வாங்க போகலான்னு சொல்லிட்டு சோழன் பல்லவன் பாண்டியன் 3 பேரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சேரனும் நடேசனும் கேள்வி கேட்டாலும் இங்கே நடேசனையும் சேரனையும் வீட்டில் இருக்க வச்சுட்டு மீதி எல்லாருமே கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ எதுக்குங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த இருட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த வீட்டுக்கு இங்கே வெளியில் சீல் வச்சுருந்தாலும் உள்ளே போகிறதுக்கு நிச்சயமாக ஒரு ஆள் வருவாங்கன்னு சொல்ல, யாருங்க சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே சோழன் கேட்குறாங்க. உடனே அண்ணி என்ன நீ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, பல்லவா நீ இங்கே நில்லு, பாண்டி நீ அங்கே நில்லு, நானும் இவரும் இங்கே நிற்கிறோன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க, இந்த வீட்டோட எத்தனை தடவை இந்த வீட்டுக்கு பிரச்சனை வந்திருக்கு, ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டிலேருந்து நீங்கள் ஏதாவது மாற்றி அமைக்கணும், ஏதாவது ஒன்று கட்டணும் அப்படின்னு நினச்சாலும் கூட உடனே உங்கள் பெரியப்பாவுக்கும் அத்தைக்கும் தகவல் போயிடுது, உடனே இந்த வீட்டுக்கு போலீஸோட வந்து நின்று பிரச்சனை பண்ணுறாங்க, இதையே எத்தனை வருஷமாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு நிலா கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறது சரிதான் நிலா அப்படின்னு உடனே சோழனும் சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம்னு பாண்டியன் கேட்குறாங்க. அதுக்கு நிலாவும் சொல்கிறாங்க, சம்மந்தம் இருக்குங்க, இத்தனை வருஷமாக பிரச்சனை மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த தடவை நம்ம எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஒன்று அந்த உயில் இருக்க இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும், நிச்சயமாக இந்த வீட்டுக்கு வந்தவங்க அந்த உயில் பத்திரத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க, அதை எடுக்கும்போது கண்டிப்பாக நாம் அவங்கள கையும் களமாக கண்டுபிடிச்சிடலாம், இந்த வீட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு போக முடியாமல் தானே இத்தனை வருஷமாக தவிச்சு போய் நின்றுருக்காங்க, அதை எடுத்தால் தானே ஒருவேளை இது உங்கள் அப்பா பேரில் இருந்தால் அதை அப்படியே அவர் பேரில் மாற்றி எழுதவும் முடியும், இதுக்கு உங்கள் அப்பா பேருக்கு பதிலாக போலி பத்திரத்தை ரெடி பண்ணவும் முடியும், அதுக்காக மட்டும்தான், இன்னொன்று நம்ம கையில் அந்த உயில் பத்திரம் கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவும் வருவாங்க, சீல் வச்சுருக்காங்க, அதை தாண்டி அவங்க வீட்டுக்குள்ளே போக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்கே மொத்த பேரும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாங்க. சரி நான் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே ஒளிஞ்சு போய் நிற்க, கரெக்டாக அந்த சோழனுடைய பெரியப்பா தான் அந்த வீட்டுக்கு வரவும் செய்கிறாரு. வீட்டுக்கு பின்னாடி ஒரு பழைய ஒரு ரூம் இருக்கு, வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த பழைய பொருட்கள்
பொருட்களெல்லாம் அள்ளி போட்டிருக்க அந்த ரூமுக்கு தான் அவர் போகவும் செய்கிறாரு. அது வெளியே இருக்க ரூமுக்கு அதுக்குள்ளே எதுக்குங்க போகிறாருன்னு சொல்லி கேட்க, அந்த ரூமு பூட்டி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லும்போது அந்த ரூமோட கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அதுக்குள்ளே வெறும் பழைய பொருட்கள் இருக்குது. அதுக்குள்ளே இருக்க பழைய பெட்டி தகர பெட்டியை எடுக்கிறாரு. மஞ்சள் கலர் பை இருக்குது, அதுக்குள்ளே அந்த உயில் பத்திரம் இருக்குது. அதை தான் எடுத்துக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அவங்க பெரியப்பாவை கையும் களவுமா இங்கே 4 பேரும் சேர்ந்து பிடிக்கவும் செய்கிறாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டு பத்திரத்தை திருடிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையும் களமாக சோழன் படிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் நிறுத்தி, சார் இந்த வீட்டோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டை திறக்க சொல்ல சொன்னீங்கல்ல, வீட்டோட பிரச்சனை இன்றைக்கே முடிஞ்சிருச்சுன்னு சோழன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, இந்தாங்க சார் எங்கள் வீட்டோட பத்திரம், எங்கள் வீட்டோட உயில், இது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கல, பொய்யான கேஸ் போட்டது இவர் தானே, நான் இவர் மேலே கேஸ் போடுறேன். இவர் தான் தேவையில்லாமல் எங்கள் வீட்டு பத்திரத்தை திருடி அதை அவர் பெருக்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல இவரை பிடிச்சு உள்ளே போடுங்க சார், நான் கம்ப்ளைண்ட் தரேன்னு இங்கே சோழன் சொல்கிறாங்க. சோழன் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, சார் இந்த வீட்டு பத்திரம் யார் பேரில் இருக்குன்னு நீங்களே படித்து பாருங்கன்னு சொல்ல, ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டரும் அதை படித்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அது நடேசன்ற பேரில் இருக்குன்னு. எல்லாம் தெரிஞ்சுதான் சார் இந்த ஆள் எங்கள் அப்பாவுக்கு இந்த வீடு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இத்தனை வருஷ காலமாக அந்த கோர்ட்டில் பொய் கேஸ் போட்டதுக்கும், எங்களை யாருமே அந்த வீட்டில் நிரந்தரமாக நிம்மதியாக தங்க விடாமல் இருந்ததுக்கும், அந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய விடாமல் செஞ்சதுக்கும் எல்லாத்துக்கும் நான் இவர் மேலே இப்போ கேஸ் போட்டு தான் சார் ஆகணும் அப்படின்னு எங்கள் சோழன் ரொம்ப கோவமாக கத்த, பாண்டியன் பல்லவன் எல்லாமே சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டரும் என்ன சார் இதெல்லாம் சொல்ல, நாளைக்கே நாங்கள் கோர்ட்டில் இருக்க கேஸை வாபஸ் வாங்கணும், வாங்கலைன்னா மொத்த குடும்பமும் சேர்ந்து உள்ளே வந்து தான் உட்காந்து கஞ்சி திங்கணும் அப்படின்னு சொல்லி சோழன் திட்டுறாங்க. இங்கே போலீஸும் வந்துட்டு, சரிப்பா நீங்கள் நாளைக்கே இந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு என்ன சார் நாளைக்கு, இன்றைக்கே நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குல்ல, நாளைக்கு நாங்களே வந்து அந்த வீட்டை திறந்து விடுறோன்னு எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிவிடுறாங்க. அந்த பத்திரத்தோட வீட்டுக்கு நிலா கிளம்பி வராங்க. வந்ததுக்கு பிறகு எப்படிங்க உங்களுக்கு இப்படி யோசிக்க முடிஞ்சதுன்னு பாண்டியன் கேட்க, அதுக்கு நிலாவும், அது ரொம்ப சிம்பிள் தான் பாண்டியா, என்ன ஒன்று, இந்த விஷயம் நமக்கு தெரியலை, வீட்டில் இருக்க உங்களுக்கும் தெரியலை, ஆனால் உயில் பத்திரம் எங்கே இருந்திருக்குன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் அந்த பத்திரத்தை எடுக்க முடியாமல் இத்தனை நாள் தவிச்சு போயிட்டுருக்காரு. அந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க விடாமல் செஞ்சதுக்கு காரணமும் இதுதான். வேலை பார்த்தா இந்த பத்திரம் உங்கள் கைக்கு கிடைக்கும், இன்னொன்று அதனால தான் அந்த கேஸை வந்துட்டு கோர்ட்டில் போடவும் செஞ்சுருக்காரு. இது எல்லாமே பிளான் பண்ணி நடந்திருக்கு. அந்த வீடும் இடமும் அவருக்கு கிடைக்கணும், உங்கள் அப்பாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கே இந்த விஷயம் தோணுச்சு. எதுக்காக அடிக்கடி பிரச்சனை பண்ணணும், இப்போ எதுக்கு அந்த வீட்டை விட்டு நம்மளை வெளியே அனுப்பணும், எல்லாத்தையும் யோசிக்கும் போது நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நிச்சயமாக இங்கே மாமா தொலைச்ச அந்த பத்திரத்தை இவங்க தேடி எடுக்க வருவாங்கன்னு எனக்குள்ளே ஒன்று தோணிச்சிட்டே இருந்தது. அதனால தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போட்டேன்னு சொல்ல, உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க இந்த குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணுமான்னு நடேசன் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் போலீஸோடைய உதவியோடு அந்த வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க மொத்த குடும்பமும். அந்த நேரத்தில் தான் வானதி வந்துட்டு இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னமும் வீடு கிடைக்காம அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கியா, இல்லை உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போன அந்த இடத்துலேயே தங்கியிருக்கியான்னு இங்கே வானதி சொல்லிட்டு கேட்க, வானதி பேச பேச பாண்டியன் அமைதியாகவே இருக்காங்க. போதும் உன் ட்ராமாவை நிறுத்து வானதி, இதுக்கப்புறம் உன் ட்ராமாவை கேட்க நான் தயாராக இல்லை. எங்கள் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உதவி பண்ணிகிட்டு இருக்க நிலா நீ எங்க, இந்த குடும்பத்துலேருந்து மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்ச நீ எங்க அப்படின்னு சொல்ல, என்ன பாண்டி சொல்கிற அப்படின்னு கேட்க, போதும் நிறுத்து உன் ட்ராமாவை, நீ யார் எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இங்கே நிலா அன்னைக்காக நாங்கள் இந்த வீட்டை சீர்படுத்துகிறோன்னு தெரிஞ்ச உடனே இதை எங்கள் வீட்டில் எங்கள் பெரியப்பாவுக்கும் அத்தைக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி அவங்கள இங்கே வரவழைச்சி போலீஸ் ஸ்டேஷன் கேஸு இன்ஃபார்ம்னு எல்லாத்தையும் பண்ண வச்சது நீ தானே, எல்லாம் தெரியும் வானதி அப்படின்னு சொல்ல, பாண்டி அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, போதும் நிறுத்துறியா, இந்த வீட்டில் நிலா அண்ணி தான் எங்களுக்கு எல்லாமே. இந்த வீட்டில் அவங்க வந்ததுக்கு பிறகு தான் எல்லாமே நல்லாவும் மாறினுச்சு. திரும்ப திரும்ப நீ அவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அதுக்காக இவ்வளோ மட்டமாக நடந்துப்பியா, மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதில் என்னையை மட்டும் நீ தனியாக கூப்பிடும்போதே எனக்கு உன் மேலே சின்ன சந்தேகம் வந்துச்சு. எந்த விஷயமும் தெரியாமல் ஓடி வந்து எனக்காக முன்னாடி வந்து நின்ன பார்த்தியா, என்னை மட்டும் உன் வீட்டுக்கு கூப்பிடும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் வானதி. அது மட்டுமா உன் முகத்தில் எந்த பதட்டமும் பயமும் இல்லை, எந்த விதமான இங்கே வருத்தமும் இல்லை. அதில் என்ன எனக்கு தெரியாதா வானதி, இந்த வீட்டை சீர்படுத்துகிறோன்னு தெரிஞ்சதும் நீ தான் இதை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே என் வீட்டை பற்றி உனக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி பண்ண பார்க்கும்போது நீ தான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லியிருக்க வானதி. இதை தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது நீங்கள் பாண்டியன் சொல்ல, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்ல, எது நல்லதுக்கு, அந்த வீட்டை சீர் பண்ணி அந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? இப்படி எங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு இந்த எவ்வளோ கஷ்டத்தை ஒரே நாளில் நீ கொடுத்துட்ட, ஒரு நாளையே உன்னோட எனக்கு இவ்வளோ கஷ்டம்னா அப்போ உன்னால் வாழ்க்கை முழுக்க நான் உன் கூட வாழ்ந்தேன்னா எவ்வளோ கஷ்டன்றதை நான் ஒரு நாளில் புரிஞ்சுக்கிட்டேன் வானதி. எல்லாம் இதோட முடியாட்டும், என்ன கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அவ்வளவுதான்.
மற்றபடி நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். நிலா நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த வீடு எங்களுக்கு வந்திருக்காது, வந்து சேர்ந்துருக்கவும் முடியாது. நல்ல வேலை, இந்த விஷயத்தில் நிலானி மட்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இல்லை எப்போதுமே இந்த வீட்டு பக்கம் நாங்கள் வந்திருக்கவே முடியாது. அந்த வகையில் உனக்கு சின்ன நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதுன்னு ஃபோனில் இருக்க நம்பரை பிளாக் பண்ணி தூக்கி வீசிடுறாங்க எங்கள் பாண்டியனும். மற்ற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுவாங்கன்னு எங்கள் பாண்டியன் நினைக்கவும் செய்ய வானதி அப்படியே ஃபோனை கையில் வச்சபடி வீட்டில் நின்று அழுதுகிட்டே இருக்காங்க.